ஆவடி அருகே அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரையில் தவறி விழ இருந்த கைக்குழந்தையை அக்கம்பக்கத்தினர் போராடி மீட்ட திக் சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சினிமாவில் பார்ப்பது போல் ஒவ்வொரு வினாடியும் திக் என மனதை அலற வைத்தது. சமூக வலைதளங்களில் வைரலான இந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு சினிமாவில் வரும் கிளைமேக்ஸ் காட்சி போல தகர சீட்டின் நுனியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை கீழே விழுந்து விடுமோ என வீடியோ பார்ப்பவர்களை அச்சத்தின் நுனியில் ஆழ்த்தியது. எந்த வீட்ல இருந்து விழுந்துதான் குழந்தை தெரியும். எந்த வீட்ல இருந்து விழுந்தது குழந்தை? கடவுளே கடவுளே பச்சைமா பச்சைமா ஐயோ அவனா சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர்கள் வெங்கடேஷ் ரம்யா தம்பதி. அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் வசித்து வரும் இந்த தம்பதிக்கு 7 மாத கைக்குழந்தை உள்ளது. சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் குழந்தைக்கு உணவு ஊட்டியபடி இருந்துள்ளார் தாய் ரம்யா. அப்போது திடீரென கை தவறி 4வது மாடியிலிருந்து குழந்தை கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. 2வது மாடியில் தகர சீட் வைக்கப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக குழந்தை உயிர் பிழைத்துள்ளது. அப்போது குழந்தையின் தாய் அலறி கூச்சலிட்டுள்ளார். சத்தம் கேட்டு குடியிருப்பு வாசிகள் வெளியே வந்து பார்த்தபோது தகர சீட்டில் படுத்தபடி உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்த குழந்தையை பார்த்து பதறிப்போயினர். பின்னர் எல்லோரும் ஒன்று திரண்டு துரிதமாக செயல்பட்டனர். ஒரு பக்கம் குழந்தை கீழே விழுந்தால் அதன் உயிரை காப்பாற்றும் நோக்கில் தரைத்தளத்தில் பெட்ஷீட் விரித்தபடி காத்துக் கொண்டிருந்தனர் குடியிருப்பு வாசிகள். மறுபுறம் அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தின் ஜன்னல் வழியாக 2 பேர் நுழைந்து தங்கள் உயிரையும் பணயம் வைத்து துணிச்சலாக குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினர். அப்போது துணிச்சலாக மேலே ஏறிய ஒரு நபர் குழந்தையை அழகாக கையால் தூக்கி உயிரை காப்பாற்றியது அங்கிருந்தவர்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனா அது வந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கீழே வந்து அவ்வளவு ப்ரிப்பேர்டாவும் இல்ல. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இங்க யாரும் வீடு காலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட் ஒண்ணு இருந்ததை டக்குன்னு எடுத்துட்டு வந்து கீழே போட்டாங்க. இந்த கார் கவர்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல நாங்க எப்படி இருந்தோம்னா இருந்தா கூட காப்பாத்திடலாம்ன்ற அளவுக்கு வரும்போது ஒரு அங்கிள் ஏறி கரெக்டா எடுத்துட்டாங்க. குழந்தையை உயிருடன் மீட்டாலும் இன்னும் மனதில் இருந்த பதற்றம் குறையவில்லை என கூறுகிறார் சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்மணி ஒருவர். குழந்தை வந்து தவழ்ந்துட்டு இருந்த மாதிரியா இருந்தது. அதை பார்த்தவொடனே ரொம்ப பயந்துட்டு எல்லாம் என் பையன் வந்து கீழே அப்பதான் இறங்கினா. கிரணை எல்லாரையும் கூப்பிட்டு காப்பாத்துங்க, குழந்தைய காப்பாத்துங்கன்னும் போது குழந்தைய வந்து எல்லாரும் சேர்ந்து அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் பெட்ஷீட்டை பிடிச்சி கார் கவரை பிடிச்சி பெட்டை போட்டு குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற இதுல குழந்தை வந்து லைட்டா ஒரு நிமிஷமா அசைஞ்சிட்டு இருந்தது. ஒரு செகண்ட் வந்து குழந்தை அசையவும் ரொம்பவும் பயந்துட்டோம் நாங்க. அந்த குழந்தை எப்படி நம்ம உயிரோட எடுக்க போறோம்ன்ற பயம் வந்து ரொம்பவும் இதுவாக இருந்ததுங்க. அந்த இது வந்து இன்னுமே எங்களுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வரவே முடியல. குழந்தைக்கு உடலில் சிறு காயங்கள் ஏற்பட்டதால் உடனடியாக குழந்தை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் பெற்றோரை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதற்றமான சூழ்நிலையில் மிக நிதானமாக செயல்பட்டு குழந்தையை காப்பாற்றியதாக அடுக்குமாடி குடியிருப்பில் தொங்கிய குழந்தையை காப்பாற்றிய ஹரி என்பவர் தெரிவித்தார். கீழே வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கே தெரியல எப்படி விழுந்துருவாங்க. 2 பேருமே ஹோல்ட் பண்ணி கை இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நேரம். இந்த ஒரு 2 செகண்ட்ஸ் கேப்ல மக்கள் ஒரு 4 பேர் வந்தாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க. பெட்ஷீட் பிடிக்க சொல்லி மேலே போயிட்டு 3rd ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டோம்.
அங்கே வந்து டோர் லாக் பண்ணதுனால செகண்ட் ஃப்ளோரில் வந்து அங்கே வந்து உள்ளேக்கு வந்துட்டு ஸோ டச் வுட் அங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது வந்தது. அந்த பேலன்ஸ் பிடிச்சிட்டு அந்த பேபின் ஃபர்ஸ்ட் ஷர்ட் பிடிச்சிட்டு கீழே இறக்கலாம் வந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஷர்ட் வந்து வெயிட் தாங்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் பிடிச்சா சேஃபாக இருக்கும்னு ஹேண்ட் பிடிச்சிட்டு கீழே கரெக்டாக. ஸோ டச் வுட் பை காட் கிரேஸ் பேபி வாஸ் சேஃப். குழந்தைய தூக்கும் போது உங்களுக்கு எப்படி உணர்வு? அது ரியலி ஒரு ஒரு எமோஷனலான சுச்சுவேஷன். ஏன்னா அந்த பேபின் டச் பண்ண உடனே ஐ வாஸ் ஸ்கேர்டு. ஏன்னா 2 பேர் சேஃபாக கொண்டு வரணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக ஐ மீன் அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்து சேஃபாக கொண்டு வர்றது தான் 2 பேருக்குமே சேஃப். அதனால ஸோ நான் பிடிச்ச இடம் கரெக்டாக ரைட்டாக நான் அந்த கை கீழே எப்போ பிடிச்சாலும் பேபிக்கு சேஃபு. ஸோ அது சேஃபாக நான் கீழே இறக்க முடிஞ்சது என்னால் தான். சரி, எல்லாம் பாராட்டுறாங்க, குழந்தை காப்பாற்றிட்டீங்க. எனக்கு பாராட்டுறது அப்படி தெரியல. பட் அந்த குழந்தையோட இது வந்து காப்பாத்துறது வந்து எனக்கு ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லைஃப். ஸோ அது எனக்கு ரொம்ப எனக்கே ஒரு ரொம்ப வந்து இதுவாக இருந்தது ஆக்சுவலாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.